இன்று பார்க்க போகும் பாடல் திருமந்திரத்தில் 7வது தந்திரம். முதல் தலைப்பு 6 ஆதாரம். பாடல் எண் 1707. முதலடியில் ஆதார சோதனையால் நாடி சுத்திகள். இது முதலடி. ஆதார சோதனை. ஆதாரம் அப்படின்னா நம்மளுடைய 6 ஆதாரங்கள் தான் குறிப்பிடுறாரு. தலைப்பே 6 ஆதாரம் தான். ஸோ அதனால் இருக்கக்கூடிய ஆதாரம், அதில் இருக்கக்கூடிய சோதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 3 பாட்டு பார்த்துருக்கோம். முதல் பாடலில் ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஆதாரங்களை பயன்படுத்தி எப்படி நாம் இறைநிலை அடையலாம். இப்போ போன பாடல் கூட கற்பகமாகி நின்றானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தார் இந்த இடத்துல. இல்லையா? ஸோ என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தார். அப்போ அதற்கு அந்த சாதகம் செய்யணும் இல்லையா? ஒன்று யோகா முறையில் சாதகம் செய்யணும், இல்லை போன பாடலில் சொன்ன மாதிரி மேன்மையானது கீழ்மையானது என்று சிந்திக்காமல் ஒரு சாதகம் செய்யணும். இந்த சாதகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உலக ரீதியாக பலவிதமான சோதனைகள் இந்த இடத்துல வரும். எப்படி சோதனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உலக ரீதியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், நான் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கே இந்த தண்டனை கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, துன்பங்கள் வருகிறது. இது பலவித கேள்விகள். அதே போல் தியானம், ஜபம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியறதே இல்லை. ஒன்று செய்ய உட்காரும் போது தான் மனம் வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு வேறு சிந்தனைகளுக்கெல்லாம் போகுது. அப்படி இல்லைன்னா உலகியல் வாழ்க்கை என்ன பண்ணுது, நம்மளை செய்ய விடாமல் தடுத்துருது. ஒரு மாதம் 2 மாதம் செய்வோம், அதுக்கப்புறம் செய்கிறத விட்டுடுறாங்க. இந்த நிறைய பேர் விட்டுடுறாங்க இந்த இடத்துல. சிலர் மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி ஏதோ ஒரு சோதனைகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அது எந்த வகையில் வரும் என்று தெரியாது. ஆனால் ஏன் வருது அப்படின்னா, இந்த இடத்துல அந்த சோதனைகளில் நாம் தாண்டி வரும்போது மட்டும்தான் நம்மளுடைய நாடி சுத்திகள் ஆகின்றது. அதனால தான் சொல்கிறாரு சோதனையால் நாடி சுத்திகள் அப்படிங்கிறார். சோதனைகள் வந்தால் தான் நாடி சுத்தி நடக்குதே தவிர்த்து, சோதனை வரலன்னா அங்கே நாடி சுத்தி நடக்காது. அதனால தான் ஆதார சோதனையால் நாடி சுத்திகள். அப்போ இந்த இடத்துல சோதனையே வராமல் யாரோ ஒருத்தர் சாதகம் செய்கிறார் இந்த இடத்துல. அப்போ அவருக்கு நாடி சுத்திகள் எப்பயுமே வரவே வராதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பலருக்கு நாடி சுத்திகள் வரலாம் இந்த இடத்துல. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம சாதகம் செய்கிறோம், சாதகம் செய்வதன் வழியாக இப்போ இந்த சோதனைகள்லாம் வருதுன்னு வச்சுக்குவோம். இதன் வழியாக என்ன பண்ணுறோம், அந்த சோதனைகளில் வெற்றி பெற்று நாடி சுற்றி நடக்கும்போது அந்த இடம் தூய்மை அடைஞ்சிருது. நமக்கு இயல்பாகவே ஒரு ஆசை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நாடி சுற்றி அடைந்த பின்பாக கூட அந்த பொருளை பார்த்தோன்னே நம்ம மேலே ஆசை வருமா அப்படின்னு கேட்டால், நம்ம சோதனைகள் இதெல்லாம் தாண்டி நிற்கும் பொழுது அந்த ஆசைகள் நிச்சயமாக வராது. ஆனால் இந்த இடத்துல சோதனைகள் துன்பங்கள் எதுவும் இல்லாத நிலையில், பரீட்சையே இல்லாமல் நான் நாடி சுற்றி அடைஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, அவர் திருப்பி அந்த தன்னுடைய ஆசைகளுக்கு ஏற்ப அந்த முன்னாடி நாடி சுற்றி அடையிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசைப்பட்டிருப்பார்ல, சாப்பிட்றதுக்கோ ஏதோ ஒரு பொருள் மேலேயே ஆசைப்பட்டிருப்பார்ல. இப்போ பார்க்கும் பொழுது அவருக்கு ஆசை வருவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. கண்டிப்பாக வரும்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குது. அப்போ நாடி சுற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல மீண்டும் ஆசைகள் இந்த இடத்துல வரக்கூடாது நமக்கு. அதுதான் முதலில் சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ சோதனை அப்படின்னாலே என்ன, இந்த இடத்துல பரீட்சை என்றுதான் பொருள். ஆராய்ச்சி, பரீட்சை ரெண்டுமே பொருள் சோதனை என்ற வார்த்தைக்கு இருக்குது. அப்போ 6 ஆதாரங்களை வைத்து நாம் ஆய்வு செய்து நம்மளுடைய சாதகங்களை இங்கு செய்யும்போது பலவிதமான பரீட்சைகள் இங்கு வைக்கப்படும். அது உலக ரீதியாகவும் இருக்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம். எப்பொழுது அதில் வெற்றி பெறுகிறோமோ அப்பொழுது இந்த நாடிகள் அனைத்தும் சுத்தம் அடைகின்றது. இது முதலடி. 2வது அடியில் வேத ஆதி ஈரன் கலந்தது விண்ணொளி. இது 2வது அடி. வேதாதி அப்படிங்கிறார். அப்போ வேதங்களுக்கு ஆதியாக இருக்கக்கூடிய இறைவன். இறைவன் வேறு, வேதமே வேற கிடையாது. இறைவன் தான் நீங்கள் வேதம், வேதம் தான் இறைவன். இங்கே இப்போ ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இறைவன் எப்போ உலகம் என்று எப்போது படைக்கப்பட்டதோ அப்போவே இறைவன் இந்த இடத்துல வேதம் வந்துடுச்சு இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ இந்த வேதாதி ஈரன் கலந்தது அப்படிங்கிறாரு. ஈர் அப்படின்னா இந்த இடத்துல 2, எண் அப்படின்னா 8. ஏன்னா எண் என்றால் எண்ணிக்கையும் வருகும் இந்த இடத்துல, எண்ணையும் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈரெண் அப்படின்னா 2 8 16 இந்த இடத்துல.
16 கலைகள் என்று சொல்லப்படுவது நம்முடைய சந்திரக்கலைகள். நம்ம ஏற்கனவே ரெண்டாவது பாட்டில் பார்த்தோம், முதல் பாட்டிலே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சந்திரக்கலைகள் என்ன பண்ணுது இந்த இடத்துல, நம்முடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய நாசிகளின் வழியாக செல்லக்கூடிய காற்று 16 வகையான கலைகளில் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எல்லாமே என்ன பண்ணுறது, மனம் சம்பந்தமான கலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல சூரிய கலைகள் உடலுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குது, இந்த சந்திரக்கலை மனம் சம்பந்தமானது இந்த இடத்துல நமக்கு செஞ்சு கொடுக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த நாடி சுற்றி அடையும் பொழுது இந்த 16 கலைகள் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, இடது பக்கமாக வரக்கூடிய மூச்சுக்காற்று வேத ஆதி அப்படின்னார் இல்லையா. ஸோ வேதங்களின் ஆதியாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இல்லையா, அவரையும் வேதங்கள் என்னென்னலாம் சொல்லுது, எதற்கு எப்படி இயங்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதா இந்த ஈரன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 16 கலைகள் சந்திரக்கலை அதில் கலந்துட்டு தான் இந்த இடத்துல. கலக்குதுன்னா என்ன, இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம மூச்சு விட விட தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு வயசுலேயும் நமக்குன்னு பல ஆசைகள் வரும். ஒரு வயசில் குறிப்பிட்ட சின்ன வயசில் பொம்மை வேணும்னு ஆசை வரும், அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனு சைக்கிள் வேணும்னு ஆசை வரும், அப்புறம் ஸ்கூட்ரு காருன்னு இப்படி நிறைய போகும். பல முறை உதாரணம் சொல்லியிருக்கோம். அப்போ அது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருந்த ஆசைகள் குறிப்பிட்ட வயது வரும்போது தானே வெளியே வருகிறது இல்லையா. இது சூரிய கலையில் நடக்கும். இப்போ சந்திரக்கலையில் என்ன நடக்குதா, இந்த வேதங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சா, இந்த சந்திரக்கலையோட கலந்துருதான். ஈரன் கலந்தது அப்படிங்கிற எல்லாமே கலந்துடுச்சா இந்த இடத்துல. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வேதங்களை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல சிந்தனை வழியாக இந்த சூரியன் எப்படிப்பா வேலை செய்யுதுன்னு ஒரு கேள்வி வந்தால் போதும், அதற்கான பதில் நம்முடைய சிந்தனையிலேருந்து தானாக தோன்றும். எப்படி தோன்றும், மூச்சு காற்றில் கலந்துருச்சு, வேதங்கள் எல்லாமே என்னன்றது கலந்துருச்சு இல்லையா. ஸோ எல்லாமே இங்கே தோண ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே தெரிந்ததற்கு பின்பாக இந்த இடத்துல விண்ணொளி அப்படிங்கிறாரு. விண்ணொளினா என்ன, விண் என்றால் ஆகாயம் இந்த இடத்துல. ஸோ வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பேரொளி இந்த இடத்துல. அப்போ இந்த வேதங்கள் எல்லாமே உள்ள நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல கலந்துருச்சு, சந்திரகலையோட கலந்துருச்சு, நம்ம மூச்சு காட்டோடு சேர்ந்துருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த இடத்துல பதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுதா அந்த பதில் இந்த இடத்துல, விண்ணொளிங்கிறார். இப்போ சாதாரணமாக நம்ம இரவு நேரத்தில் லைட்டு போட்டு பார்க்குற வெளிச்சத்துக்கும் பகல் நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த வெளிச்சத்துக்கும் அந்த வெளிச்சம் வித்தியாசம் இருக்குது. சூரிய வெளிக்கு இணையானதாக எந்த வெளிச்சத்தையும் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இந்த இடத்துல. அப்போ சூரியனை விட பிரகாசமாக இருக்கக்கூடியது அந்த விண்ணொளி. இன்னும் இப்போ வரைக்கும் நம்ம இன்னும் இந்த விண்ணொலியை பார்க்கல. இப்போ வரைக்கும் சூரிய ஒளி தான் பார்த்துருக்கோம், இருக்கலே தான் பிரகாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாதாரண இரவு வெளிச்சத்திற்கும் சூரிய வெளிச்சத்திற்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்க மாதிரி சூரிய வெளிச்சத்திற்கும் அந்த விண்ண வெளிச்சத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது என்ன தெரியுங்க, மாயை இல்லாமல் உண்மை தெரிய ஆரம்பிக்கும். சூரிய வெளிச்சத்தில் மாயையோடு தான் பார்க்குறோம், இந்த இடத்துல உண்மை பொருளை பார்க்கறது இல்லை. ஆனால் விண்ணொளியில் இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்மால் பார்க்க முடியும், மாயை இல்லாத நிலையில் பார்க்க முடியும். ஸோ இந்த நிலை அந்த சாதகருக்கு கிடைக்குது. இது 2வது அடி. 3வது அடியில் போத ஆலயத்து புலன்கரண புந்தி, இது 3வது அடியில் சொல்கிறார். போத ஆலயம், போதம்னா என்ன இந்த இடத்துல, அறிவு ஞானம், இது போதம் இந்த இடத்துல. அப்போ ஆலயத்து அப்படிங்கிறது, ஸோ மனம் எங்கு லயிக்கிறதோ அதெல்லாம் ஆலயம்னு சொன்ன மாதிரி அறிவு இந்த இடத்துல லயிச்சு போதான். இந்த இடத்துல எங்கே, அந்த சாதகருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிடுது. இந்த இடத்துல வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அவருடைய உடம்பு, அவருடைய எண்ணம் இந்த இடத்துல எப்படி இருக்குது, அறிவின் லயமாக இருக்கிறது, ஞானத்தின் லயமாக இருக்கிறது. அதனால தான் போத ஆலயத்து. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் அந்த சாதகர்கிட்ட புலன் கரணம் புந்தி 3 விஷயம் சொல்கிறார். புலன் என்று சொல்லப்படுவது 5 புலன்கள், கரணம் என்று சொல்லப்படுவது அந்த கரணங்கள் 4. நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருப்போம் சைவ சித்தாந்தத்தில். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 படிச்சிருப்போம். 5 புலன்கள் தெரியும், படித்தாச்சு. அடுத்து புந்தின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அறிவு தான், ஆனால் அது உலக அறிவு இந்த இடத்துல. ஸோ இந்த 3மே இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய 5 புலன்களும் உலக ரீதியாக செயல்படுகின்ற இந்த கரணங்கள் புலன்கள் இந்த அறிவு இது எல்லாமே சாதாரணம் கெட்டது அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அறிவு ஆலயமாகவே மாறிடுச்சு. மாறுறதுக்கப்புறம் இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடியது எல்லாமே சாதாரண நிலையில் உலகப்பற்றுகள் சார்ந்து இருப்பது எல்லாமே சாதாரணம் இந்த இடத்துல. அது கெட்டது, கெட்டு போச்சா இந்த இடத்துல. கெட்டு போச்சுன்னா என்ன, மாறிவிட்டது என்று பொருள் இந்த இடத்துல. அப்போ அது வேலை செய்யாது இல்லையா. ஒரு ஃபோன் வேலை செய்யலாம், என்ன சொல்லுவோம், அது ஃபோன் கெட்டு போச்சு இல்லையா. எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுனாலும் சரி, டிவியோ ரேடியோவோ என்ன சொல்லுவோம், வேலை செய்யலாம், கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ என்ன ஆயிடுச்சா இந்த இடத்துல சாதாரண உலக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த புலன்கள் கரணம் உலக ரீதியாக இருக்கக்கூடிய இது எல்லாமே என்ன ஆயிடுச்சா வேலை செய்யாமல் நின்று விடுகின்றது. அதான் சாதாரணம் கெட்டது அப்படிங்கிறது. இந்த நிலை கெட்ட உடனேயே அடுத்து என்ன சொல்றாரு, ஆன சக மார்க்கமே அடுத்த அடியில் சொல்றாரு. சகம்னா என்ன, தோழமை என்று பொருள். இந்த இடத்துல சக மார்க்கம் என்ன, தோழமை வழிமுறை, மார்க்கம்னா இந்த இடத்துல வழி, ஸோ வழிமுறையாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன்கிட்ட இந்த இடத்துல தோழமை நிலைக்கு அவர் சென்று விடுகின்றார். இது நாலாவது அடியில் சொல்லி முடிக்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் நம்முடைய 6 ஆதார சக்கரங்கள் நம்மிடம் இருக்கின்றது. இந்த 6 ஆதார சக்கரங்களின் வழியாக நாம் சாதக பயிற்சிகள் செய்யும் பொழுது பலவிதமான சோதனைகள் இங்கு வரத்தான் செய்யும். அதில் வெற்றி பெறும்போது நம்முடைய நாடி அனைத்தும் சுத்தமடைகின்றது. நாடிகள் என்று சொல்லப்படுவது இங்கே சூரிய நாடி சந்திர நாடி ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறோம். சூரியக்கலை சந்திரக்கலை ரெண்டுமே சேர்த்தே சொல்கிறோம். இந்த இடத்துல ரெண்டுமே தூய்மை அடைகின்றது. அப்போ இந்த இடத்துல நம்முடைய மூச்சுக்காற்று எல்லாமே நமக்கு நன்மை மட்டும்தான் செய்து கொடுக்குமே தவிர்த்து தீமை எதையும் இது செய்து கொடுக்காது. உடல் ரீதியாக செயல்படக்கூடிய சூரிய நாடியும் சரி சூரியக்கலையும் சரி சந்திரக்கலையும் சரி. ஸோ சுற்றி அடைந்த பின்பாக அந்த சந்திரக்கலைக்கு, அந்த 16 சந்திரக்கலைக்கு வேதங்கள் அனைத்தும் முழுமையாக அதனால் தெரிந்து கொள்ள முடிகிறது, உணர முடிகின்றது. அதனால் உணர முடியும் போது மிகப்பெரிய ஒரு பேரு வெளிச்சத்தை அவங்களால் பார்க்க முடிகிறது. அவர்கள் பார்க்கும் பொழுது மாயை இல்லாத உண்மை உலகத்தை அவர்களால் பார்க்க முடிகின்றது. அப்பொழுது அவர்களுடைய மனமே ஞானமாக மாறி, இந்த இடத்துல அவருடைய அறிவு ஞானத்தின் உருவமாக மாறி அவர்களுக்குள் இருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த புலன்கள் கரணங்கள் உலக ரீதியான அறிவு இவை அனைத்தும் வேலை செய்யாமல் நின்று விடுகின்றது. இந்த நிலையில் அவர் இறைவனுக்கு சமமானவர், தோழன் என்ற நிலையில் இந்த இடத்துல தோள் கொடுப்பான் தோழன். தோழன் என்றால் அதற்கு பெயர் காரணம் தோள் கொடுப்பான் தோழன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பொருள், இரண்டுமே தோள் கொடுப்பான்னா 2 தோள்களும் சரிசமமாக இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? அதுபோல் இறைவனுக்கு சரிசமமான நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். ஸோ அந்த வழிமுறை இதுவாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த விண்ணொலி என்றால் இறைவனோ ஐயா சூரிய என்ன தேவைக்கூடியது விண்ணொலி? நான் தான் சொல்லும் போதே விளக்கம் சொன்னேன் ஐயா. விண்ணொலியை நாம் இன்னும் பார்க்கவில்லை, சாதாரண மனிதர்களால் பார்க்க முடியாது. இப்போ நமக்கு தெரிந்த பெரிய ஒளி சூரிய வெளிச்சம் தான் இந்த இடத்துல. அதை விட சாதாரண ஒரு நம்ம வீட்டில் ஒரு டியூப்லைட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் சூரிய ஒளியும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுபோலவே இந்த சூரிய ஒளியையும் அந்த விண்ணொலியையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இதை விட பல மடங்கு அது உயர்ந்த நிலையில் இருக்கும். அது அந்த விண்ணொலியில் பார்க்கும்போது தான் இந்த மாயை இல்லாத உலகத்தை பார்க்க முடியும் இந்த இடத்துல. அதான் விண்வெளி குறிக்கும். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இது இந்த ஆதார சோதனை இந்த நாடி சுத்தி என்றது இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படி எடுக்கலாமா? அது சாதகம், அது ஆரம்ப நிலை பயிற்சி தானே ஐயா. அதெல்லாம் ஆரம்ப நிலை ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி தான் அதெல்லாம். நீங்கள் இதை செய்கிறதுனால நம்முடைய நாடிகள் அனைத்தும் சுத்தம் அடையுமா என்று கேட்டால் மூச்சுக்காற்று அந்த பயிற்சி செய்வதற்கான ஆரம்ப நிலையில் தான் அது சுத்தம் அடையும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ தியானம் பண்ணுறதுக்கு உட்காரும் போது நம்மளுடைய மனம் நிற்க மாட்டேங்குது இல்லை? அப்போ தான் தேவையில்லாத சிந்தனைகள் என்று எல்லாமே வந்து அந்த இடத்துல உட்காருதில்ல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஆரம்பத்தில் இயன்ற அளவிற்கு நம்முடைய மூச்சுக்காற்றை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக அந்த நாடி சுத்திகள்லாம் பிராணாயாமம் வழியாக செய்கிறோம். செய்யும்போது என்ன ஆகுனா, அந்த காற்று ஓரளவிற்கு தூய்மையான இல்லை ஆழ்ந்த சுவாசமாக உள்ளே செல்ல ஆரம்பிக்கும். ஒன்று. இரண்டாவது, இயல்பான ஒரு வேகத்தில் செல்ல ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இயல்பான வேகத்தில் போகலை, சாதாரணமாக பேசி கொண்டு இருக்கும்போதோ நடந்து கொண்டு இருக்கும்போதோ கொஞ்சம் முன்ன பின்ன போகும் ஐயா. ஒரு நிமிடத்திற்கு ஒரு நேரத்தில் 15 மூச்சு காற்று போகும், ஒரு நேரத்தில் 16 போகும், ஒரு நேரத்தில் 20 போகும். நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அந்த பிராணாயாமம் செய்யும்போது நாடி சுத்தி செய்யும்போது பயிற்சி செய்யும்போது சீரான வேகத்தில் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். 15 எண்ணிக்கைனா 15லே நின்றுடும், 17னா 17ல நின்றுடும். அப்போ தொடர்ந்து ஒரே வேகத்தில் அந்த மூச்சுக்காற்று இயங்கும் போது மனமானது ஒரே மாதிரி ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிக்கும். அப்போ அதனால் நம்மளால் தியானத்தை சரியாக செய்ய முடியும். அதற்குத்தான் அந்த நாடி சுத்திகள் இருக்குமே தவிர்த்து இந்த நாடி சுத்திகளையும் நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கின்ற நாடி சுத்திகளையும் இணைத்து பார்க்க முடியாது. அதுக்கும் ஆறு ஆதாரத்துக்கும் அது எப்படி தொடர்படுத்து? இல்ல முதல்ல 6 ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் இந்த 6 ஆதாரங்கள் அந்த வழியிலேயே வருது.
ஆமாம் ஐயா, உங்களுக்கு சுழுமுனை நாடி வழியா தானே காற்று உங்களுக்கு கீழே மூலாதார சக்கரம் இருக்கு, குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு அடுத்த சக்கரத்திற்கு செல்வதற்கோ இல்ல 6வது சக்கரத்துக்கோ செல்வதற்கு எப்படி செல்கிறது? பயணப்படுறதுக்கு ஒரு உந்து சக்தி வேணும் இல்ல செல்வதற்கு இடம் ஒன்று வேணும் அந்த இடம் தான் சுழுமுனை நாடி என்று சொல்லப்படுவது. அதை தள்ளி கொண்டு செல்வதுதான் அந்த காற்று என்று சொல்ல. ரெண்டும் சூரியக்கலை சந்திரக்கலை ரெண்டு காற்றையும் சேர்த்து தான் அது தள்ளி கொண்டு போகுது மேல வந்து. அந்த பாதை தான் அந்த 6 ஆதாரங்கள் இருக்கிற. இப்ப அப்படி எடுக்கலாம், முதுகு தண்டு அந்த ஸ்பைனல் கோட் அப்படி எடுக்கலாம். அந்த வழி இந்த 6 ஆதார வழிதான். ஆமா ஆமா சரி. அதான் இந்த நாடி சுத்தி என்று வந்தது. நான் அதான் கண்டி நாடி சுத்தி என்றது இப்ப விளங்குது. நல்லது. ஏன்னா நாடி சுத்தினோடனே எல்லாருமே பிராணாயம் செய்யும் போது ஒரு நாடி சுத்தி இருக்கு, அதைத்தான் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. பட் பரவாயில்ல, அது நீங்க சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. அப்ப இந்த சகமார்க்கம் பண்றது, அப்ப நாங்கள் இப்ப எது நடந்தா இந்த இறைநிலையோட சகமா இருக்கலாம். இறைநிலையோடு அந்த நிலைக்கு போகலாம். இறைநிலையில நாங்கள் இருக்கலாம். ஆமா ஆமா இந்த சகமார்க்கம். நன்றி. நல்லது நல்லது ஐயா.